வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎஸ்எஸ் டெக்னோ சொல்யூஷன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எஸ்கியூஎல் சர்வர் 2025 பிளேலிஸ்ட்டில் வர செகண்ட் எபிசோட் எஸ்கியூஎல் சர்வர் இன்ஸ்டாலேஷன். ஸோ இது நார்மல் இன்ஸ்டாலேஷனுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, என்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ளஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணாலோ இல்லை ட்ரைனிங் வேணாலும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இமெயிலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கோ டு டாபிக். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க எஸ்கியூஎல் சர்வர் 2025 பற்றி ஒரு டீட்டெயில்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம், லைக் ஓவர் போட்டிருக்கோம். இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ எஸ்கியூஎல் சர்வர் 2025 நம்ம அந்த செஷன் எடுக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, எஸ்கியூஎல் சர்வர் 2025 இது வரைக்கும் இல்லாத மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பப்ளிக் ப்ரிவியூ கொடுத்துருக்காங்க. அதுவும் என்டர்பிரைஸ் லெவல் ஃபீச்சர்ஸே பப்ளிக் ப்ரிவியூக்கு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இதில் என்னென்னா, இந்த எஸ்கியூஎல் சர்வர் 2025 மொத்தம் 4 டைப் ஆஃப் எடிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று எவால்யூஷன், தென் என்டர்பிரைஸ் டெவலப்பர், ஸ்டாண்டர்ட் டெவலப்பர், எக்ஸ்பிரஸ். நம்ம நார்மலாக இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பார்த்துருக்கோம், எவால்யூஷன் பார்த்துருக்கோம், டெவலப்பர் பார்த்துருக்கோம், எக்ஸ்பிரஸ் பார்த்துருக்கோம். இதே என்டர்பிரைஸ் டெவலப்பர், ஸ்டாண்டர்ட் டெவலப்பர் புதுசாக இருக்குல்ல, வாங்க நம்ம போய் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடிஷன் எவால்யூஷன். ஸோ எவால்யூஷன் ஒரு எஸ்கியூஎல் சர்வர் ட்ரையல் வெர்ஷனுக்கான ஃபுல் ஃபீச்சர்ஸ் அங்கே இருக்கும், ஃபுல் கேப்பபிலிட்டிஸ் உங்களுக்கு. ஆனால் என்னென்னா, இது ஜஸ்ட் 180 days ட்ரையலுக்கு உங்களுக்கு இது பண்ண முடியும். நீங்கள் இதை ஈஸியாக லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே லைசன்ஸ்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் இதோட பெட்டர் பார்ட். ஸோ ஜஸ்ட் ஃபார் எவால்யூஷன் ஃபார் 180 days ட்ரையல் பீரியட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் செகண்ட் ஒன் என்டர்பிரைஸ் டெவலப்பர். இது புதுசாக இருக்குது. இது என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு என்டர்பிரைஸ் எடிஷனில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கோ, பர்ஃபார்மன்ஸு, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் விர்ச்சுவலைசேஷன், ஹெச்ஏடிஆர், செட்டப், மிரரிங்கு, லாக் ஷிப்பிங்கு, வெக்டர் சர்ச்சு, ஸோ என்னெல்லாம் இது 2025 எக்ஸ்பிரஸ் எடிஷன் என்டர்பிரைஸில் கொடுக்குறாங்களோ அத்தனையும் உங்களுக்கு டெவலப்பரில் இருக்கும், என்டர்பிரைஸ் டெவலப்பரில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த அட்வான்ஸ்டு பர்ஃபார்மன்ஸு, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஹெச்ஏ செட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி எஸ்கியூஎல் 2025 என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஒன்லி ஒன் கண்டிஷன், இது டெவலப்மெண்ட் டெஸ்டிங் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இதில் ஒரு பெஸ்ட்டு பார்ட் என்னென்னா, நம்ம லேர்னிங் பண்ணும்போது நமக்கு ஹெச்ஏடிஆர் செட்டப்லாம் நம்மளால் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா டெவலப் எடிஷனில் அலோட் கிடையாது. ப்ளஸ் ஸ்டாண்டர்டில் லிமிட்டட் ஹெச்ஏடிஆர் தான் இருக்கும் இல்லையா, நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியாது. இந்த எடிஷன் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னா, நீங்கள் ஒன்ஸ் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா இதை அதுக்கப்புறம் எப்போ இதை என்டர்பிரைஸுக்கு சார்ஜிங் அந்த மாதிரி கொண்டு வர நமக்கு தெரியாது. ஸோ ஆஸ் ஆஃப் நோ என்டர்பிரைஸ் டெவலப்பர் யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரையல் பாருங்கள். டோன்ட் யூஸ் மச், யூஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுருங்க சர்வீசஸ். த நெக்ஸ்ட் கம்ஸ் ஸ்டாண்டர்ட் டெவலப்பர். இது நான் நேரமாக சொன்ன மாதிரி லைக் என்டர்பிரைஸில் லைசன்ஸ் கன்ஸ்டன்ட்ஸ் இருக்கவங்களுக்கு லைக் நான் இப்போ டெவலப் பண்ணுறேன், என்னோட கிளைண்ட் என்டர்பிரைஸில் அவங்களுக்கு வாங்க முடியாது, பட் தே ரெடி டு பை ஸ்டாண்டர்ட்னா நீங்கள் என்டர்பிரைஸ் டெவலப்பரில் பிஓசி பண்ணி பார்த்து எந்த பிரயோஜனமே கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸுக்கு இல்லை அந்த மாதிரி சினரிஸுக்காக கொண்டு வந்திருக்கிறது இந்த ஸ்டாண்டர்ட் டெவலப்பர். ஸோ இதில் இந்த என்டர்பிரைஸ் ஃபீச்சரில் அந்த லைசன்சிங் பார்ட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே சேம் ஃபீச்சர்ஸ் தான். ஒரு ஸ்டாண்டர்ட் எடிஷனில் சர்வர் 2022 ஸ்டாண்டர்ட் எடிஷன் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, 120 GB வரைக்கும் ரேம் சப்போர்ட் பண்ணுவோம், 24 CPU கோர்ஸ் வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணல. அதே மாதிரி பேசிக்காக ஒரு அவைலபிலிட்டி குரூப்ஸ் நம்ம செட் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் எடிஷனில் எக்ஸிஸ்டிங் எனக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது அப்படியே இங்கேயும் ரெப்ளிகேட் பண்ணுங்க. இது அகெயின் டெவலப்மெண்ட் டெஸ்டிங் தான். அண்ட் இது பெஸ்ட்டு சூட் யாருக்குன்னு பார்த்தாச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி சொந்தமாக நானே ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறேன், இல்லை என்னோட லிமிட்டட் காஸ்ட் ரிசோர்ஸ் இருக்க ஆர்கனைசேஷன்ஸுக்கு ஸ்டாண்டர்ட் தான் போகிறாங்க, அவங்களுக்கோட ஒரு பிஓசி என்னோட மாதிரி இது யூஸ் பண்ணலாம். ஸோ ஏர்லியராக அது இல்லை இருந்துச்சு, இது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பெஸ்ட் இன் கிளாஸ்ன்னு பார்த்தாச்சுன்னா இந்த 2025 ஆஸ் எ லேர்னர் இல்லை ஆஸ் எ ஹாபிஸ் நம்ம பார்த்தாச்சுன்னா என்டர்பிரைஸ் டெவலப்பர் ஸ்டாண்டர்ட் டெவலப்பர் இஸ் த பெஸ்ட் கிளாஸ் நம்ம ட்ரையல் பார்க்கறதுக்கு. தென் எக்ஸ்பிரஸ் செஷன் ஆஸ் யூஷுவல் எப்போ தான் ஜஸ்ட் பேசிக் லேர்னர்ஸுக்கான ஒரு ஜஸ்ட் டேட்டாபேஸ் இன்ஜின் மட்டும் தான் இருக்குது, எந்த ஃபீச்சரும் இருக்காது. 10 GB ரேம், ஸோ 10 GB டேட்டாபேஸ் ஹார்ட் டிஸ்க்கு, 1 GB ரேம், எந்த ஃபீச்சருமே கிடையாது. ஜஸ்ட் லேர்னிங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பேசிக்கான ஜஸ்ட் போட்டு நீங்கள் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் போட்டு பார்க்கலாம், கிரியேட் டேபிள், அது மாதிரி நீங்கள் அட்வான்ஸ்டாக பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபார் லேர்னிங் என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் எக்ஸ்பிரஸ் போகாதீங்க, ஆல்வேஸ் கோ வித் எவால்யூஷன் ஆர் ஸ்டாண்டர்ட் டெவலப்பர். இல்லை நான் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பார்க்கணும்னா கோ வித் என்டர்பிரைஸ் டெவலப்பர். அதுவும் நான் சொன்ன மாதிரி மினிமல் யூஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் யூஸ் பண்ண முடிச்சுட்டு சர்வீஸ் ஆஃப் பண்ணுவீங்க, தட் வில் பி கிவ் குட்
மைலேஜ். ஓகேவா? தென் நம்ம இதில் என்ன பார்க்குறோன்னா இதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் பார்க்க. தென் அகைன் நீங்கள் என்டர்பிரைஸ் டெவலப்பர் உங்களுக்கு தந்திருக்காங்க, எல்லா ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்துருமான்னு கேட்டாச்சுன்னா எல்லா ஃபீச்சர்ஸ்லாம் வராது. லைக் இந்த SQL 6, இந்த பைத்தான் டிக்ஷன்ஸ், இந்த மாதிரி இன்ஜின் பேஸ்டு சர்வீஸ் எதுவுமே வராது. பட் ஓரளவுக்கு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தர மாதிரி தான் அந்த SQL இன்ஜின் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது அதோட சம்மரி. சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு எடிஷன்ஸ் இருக்குது, நீங்கள் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ எவாலுவேஷனில் எல்லா என்டர்பிரைஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது, பட் ஒன்லி ஃபார் 180 day ட்ரையல். ஃபீச்சர் எவாலுவேஷன் ட்ரையல் மட்டும் தான், ப்ரொடக்ஷன் யூசேஜ் கிடையாது. தென் என்டர்பிரைஸ் டெவலப்பரில் என்டர்பிரைஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். லைசன்சிங் ரெஸ்ட்ரிக்டட் இருக்கும். தென் டெவலப்மெண்ட் டெஸ்டிங் தான். இங்கே ப்ரொடக்ஷன் 2025 பொறுத்து ப்ரொடக்ஷன் கிடையாது, ஏன்னா இட்இஸ்னா ப்ரிவியூ ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ லாஸ்ட் காலத்தை விட்டுருங்க. எக்ஸ்பிரஸுக்கு நம்ம எஸ்ன்னு போட்டுருங்க, பட் லாஸ்ட் காலத்தை விட்டுருங்க. தட்ஸ் ஜெனரலைஸ்டு டெம்ப்ளேட். ஸோ இதான் அதோட ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சம்மரி. ஸோ நம்ம SQL Server 2025 இன்ஸ்டாலேஷன் டெமோ பார்த்துடலாம். ஸோ SQL Server 2025 நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம என்ன பண்ணால் க்ரோமில் போயிட்டு SQL Server 2025 நம்ம ப்ரிவியூன்னு போட்டு டவுன்லோட் பண்ணோம். சும்மா SQL Server 2025 டவுன்லோட் போட்டாங்கன்னா 2022 நேவிகேட் ஆகுது மேக்ஸட் வெப்சைட்லேருந்து. ஸோ டவுன்லோட் SQL Server 2025 ப்ரிவியூன்னு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பராக நேவிகேட் ஆகுது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் விடுங்க. ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் இருக்கலே தி பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஏன்னா நீங்கள் இது கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜஸ் தேவை. ஸோ அதனால் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் போங்க. பேசிக், கஸ்டம், டவுன்லோட் மீடியா. நம்ம கஸ்டம் தான் போகிறோம், ஏன்னா பேசிக்கில் போயிடுச்சுன்னா உங்களுக்கு இன்ஜின் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். பட் கஸ்டம் போச்சு நமக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ரெப்ளிகேஷன் அது மாதிரி வேணும், நம்ம செட் பண்ணிக்கலாம். தென் டவுன்லோட் மீடியா, அந்த செட் ஆஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்க நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஐ கோயிங் வித் கஸ்டம். உங்களோட SQL இன்ஸ்டாலேஷன் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் கோ வித் டிஃப்ரெண்ட் ட்ரைவ், D drive E drive போங்க. இஃப் உங்களோட வால்யூம் வெரி ஹையாக இருக்குன்னா தென் இன்ஸ்டால். ஸோ இன்ஸ்டால் பண்ணும்போது டவுன்லோட் ஆல் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம ரெகுலராக நார்மல் 2020 என்ன இன்ஸ்டாலேஷன் வருதோ அதே தான் இங்கேயே வரப்போகுது. நியூஸ் SQL Server இன்ஸ்டாலேஷன். இது SQL Server மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். அது தனியாக ஒரு வீடியோவே பார்க்கலாம். ஏன்னா இது ரெண்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு SQL Server மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் நிறைய புது டூல்ஸ் வந்திருக்கு, நிறைய அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. தென் டேட்டா டூல்ஸில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த பிளேலிஸ்டோட மெயின் ஃபோக்கஸே 2025 தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதில் 2025 இப்போ நம்ம ஃபஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது டேட்டாபேஸ் இன்ஜின், வெக்டர் சர்ச் எல்லாம் தான் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைக் ஃப்ரீ எடிஷன் பேஸ்னா நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அசூர் நீங்கள் பே யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் என்டர்பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இது அசூரோட ரெஜிஸ்ட்ரேஷனை பேஸ் பண்ணிவிடும். இல்லை அந்த ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எதாவது இருக்குது நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் நம்ம ஆஸ் எ ஸ்பெஷல் ஃப்ரீ எடிஷனால் நம்ம எடுத்துகிட்டு வி கோ வித் என்டர்பிரைஸ் டெவலப்பர். நெக்ஸ்ட் நம்ம லைசன்ஸ் அக்ரிமெண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸோ எல்லா பாஸ்வேர்டும் செட் ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் இங்கே நம்மளோட எக்ஸ்டென்ஷன் அசூர் கூட நம்ம மேட்ச் பண்ணுறோமா, லைக் அசூர் ஆர்க் வழியாக நம்ம நம்மளோட SQL Server 2025 இன்டெகிரேட் பண்ணுறோமாங்கிறது தான். ஸோ ஆஸ் ஆஃப் நாம் அது பண்ணலை, ஏன்னா அசூர் ஆர்க்கோட இருக்க இன்டெகிரேஷன் தான் நம்ம இருக்கிற லாஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதனால் இப்போதைக்கு நம்ம பண்ணலாம். அது ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம தனியாக ஒரு வீடியோவை பார்க்கலாம். ஸோ இது நான் அன்செக் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் ஸோ இங்கே நம்ம நார்மலாக ஒரு SQL Server 2020 இன்ஸ்டால் பண்ண நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா? SQL அது நிறைய இங்கே என்னென்னா ரொம்ப மினிமைஸ் பண்ணிட்டாங்க. டேட்டாபேஸ் இன்ஜின் சர்வீஸ், ரெப்ளிகேஷன், ML, ஸோ இந்த மாதிரி ஃபுல் டெக்ஸ்ட் இது மாதிரி ரொம்ப இது பண்ணிட்டாங்க, மினிமைஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக லேர்னிங்க்கு தான் தராங்க. ஸோ அந்த SQL அந்த மாதிரி சில இன்டர்ஃபேஸ் கிளாஸை இங்கே அவாய்ட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் நாட் குட் ஃபார் லேர்னிங். பட் பரவாயில்ல, இவ்வளோவாது நமக்கு தந்திருக்காங்க நினச்சி சந்தோஷப்பட வேண்டியதான். நெக்ஸ்ட் ஸோ நேம் ரிஜிஸ்டர் உங்களுக்கு SQL Server இது 2025 இல்லையா? இது 001 வச்சிடலாம். ஏன்னா நமக்கு இது பார்க்கணும் இல்லையா? அதுக்கு பேர் என்ன அவைலபிள் குரூப் நம்ம லேர்ன் பண்ணுவோம். அப்போ அதுக்காக தேவை. ஸோ நான் 001 கொடுத்துட்டேன் ஃபார் மை சர்வர்.
நெக்ஸ்ட் MS SQL 10.25.0.1. தென் நம்ம வந்து யூசர் ஆக்சஸ் கொடுக்கலாம் as it is. ஏஜென்ட்ஸ் அதெல்லாம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் எப்போவுமே நம்ம மிக்சட் மோட் ஆதிலேஷன் தான் நம்ம கொடுப்போம். அது ஏன் நம்ம கொடுப்போம்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒன் டைம் நான் சொல்கிறேன். நீங்கள் மிக்சட் மோட் ஆதிலேஷன் கொடுத்தா தான் வந்து ரெக்கவர் டைமில் நம்மளால் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லை நான் விண்டோஸ் மோட் ஆதிலேஷன் கொடுத்துட்டேன்னா ஒரு மிஷினுக்குள்ளே மட்டும்தான் நம்மளால் அக்சஸ் பண்ணி சர்வர் ரெக்கவர் ஸ்டேஜில் கொண்டு வர முடியும். இன்கேஸ் அந்த சர்வர் கனெக்டிவிட்டியில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா, இல்லை அந்த லாகின்ல ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா நம்மளால் அந்த சர்வர் வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மிக்சர் மோடில் போய் உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அந்த பாஸ்வேர்ட் வச்சு எந்த மிஷின் இருந்து கூட நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு மிஷின் லாகின் பண்ணி ரெக்கவர் பண்ணிட முடியும். சாரி, எஸ்கியூஎல் சர்வர் லாகின் பண்ணி ரெக்கவரி பண்ணிட முடியும். ஸோ ஐ ஜஸ்ட் கிவன் அஸ் பாஸ்வேர்ட் கரண்ட் யூஸர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ போத் ரெண்டில் எதுனாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்ஸ்டால். ஸோ இங்கே வந்து ரெகுலராக அந்த இன்ஸ்டாலேஷன் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே இன்ஸ்டாலேஷன் எங்கேயும் நடக்கும். ஸ்பெசிஃபிக்காக எந்த சேஞ்சஸும் இல்லை. லைக் இன்ஸ்டாலேஷன் மோடு எல்லாமே சேர்ந்தா, பட் உங்களுக்கு வந்து இந்த புதுசாக கொடுத்துருக்க அந்த டிஃப்ரெண்ட் எடிஷன்ஸ் தந்துருக்காங்க. அதே மாதிரி வந்து தென் அந்த கிளாஸில் வந்து ஃபீச்சர்ஸ் ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து சேஞ்சஸ் இல்லை. ஸோ இது இன்ஸ்டால் ஆகட்டும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட வெர்ஷன் பார்க்கலாம். தென் நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி SQL Server 2025 வந்து வெக்டர் சர்ச்சு, பர்ஃபார்மன்ஸு, அபவுட் கொரிஹன்ஸு, தென் லாக் ஆப்டிமைசேஷனு, ஆதென்டிகேஷன், ரெஸ்ட் API பேஸ்டு டேட்டா இன்ஜெக்ஷன், ஜேசன் டைப் கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம இந்த SQL Server 2025 மெயின் பிளேலிஸ்ட் என்ன, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து மொத்தம் ஒரு ஓவர்வியூ பார்த்துருக்கோம் இல்லையா. SQL Server 2025 மொத்தம் ஒரு செகண்ட் இனி வர ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு ஃபீச்சர்ஸையும் நம்ம தனித்தனியாக எடுத்து அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் வச்சு நம்ம டெமான்ஸ்ட்ரேஷனில் ஒரு SQL Server 2022 இல்லை SQL Server 2019க்கும் இந்த இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, எவ்வளோ தூரம் இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குங்கிறத நம்ம டீட்டெயில்டாக எபிசோட் டு எபிசோட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்பில் உங்களுக்கு ஏதாவது இந்த எபிசோட டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே இது பண்ணுங்க. இல்லை எனக்கு எனக்கு வந்து நீங்கள் இந்த ஒரு ஆர்டரில் போகிறீங்க, பட் எனக்கு வந்து இந்த ஆர்டரில் வந்து எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கணும், உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஆர்டர் இருந்தாலும் நீங்கள் கீழே சொல்லுங்கள். லெட் இட் இன்ஸ்டோ. ஸோ அப்ராக்சிமேட் டைம் வந்து நீங்கள் 5 to 10 minutes எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த எடிஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும். நான் இது வந்து ஸ்கிப் பண்ணலை, இல்லைனா எடிட் பண்ணலை. ஏன்னா வந்து ராவா வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது என்ன ப்ரொசீஜர் இருக்குது, எவ்வளோ நான் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து ஸ்கிப் பண்ணல. ஸோ நீங்கள் இந்த இன்ஸ்டாலேஷன் செக்ஷனை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம்.
ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. எஸ், இப்போ தான் வந்து கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் எக்ஸைட் பண்ணுவாங்க. ஸோ கான்ஃபிகரேஷன் மேனேஜரில் வர அந்த இன்ஸ்டால் கான்ஃபிகரேஷன் செட்டப் அந்த ஃபுல் ஸ்டேஜிங் தான் நடக்கும். let it complete. இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ எவ்ரி திங் சக்சீடட். நம்ம வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸில் செக் பண்ணி பார்த்துடலாம். SQL services, SQL Server 2025 running. Like, okay, fine. Let's connect it. Connection, change connection. SQL. பேர் வச்சிருந்தோம். SQL, MS SQL 2025. MS SQL 2025-001. Right. Wow, connect பண்ணிட்டோம். At last, selected the right version. So SQL Server 2025 RCO 17.090 August 10/19/2025 copied version. Enterprise Developer Edition on Windows 10 Home Single Language. So guys, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து விண்டோஸ் மிஷினில் SQL Server 2025 என்டர்பிரைஸ் டெவலப்பர் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்ம இனி அடுத்து பார்க்க போகிறது எல்லாமே வந்து SQL Server 2025 டீட்டெயிலான ஃபீச்சர். ஸோ இவ்வளோ நேரம் பேஷண்ட்டை பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் இது பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இண்டிவிஜுவல் 1-to-1 ட்ரைனிங் வேணாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் இது பண்ணுங்கள். நம்ம ட்ரைனிங் செஷன் சரியாக போயிட்டு தான் இருக்குது. நம்ம அதில் மீட் பண்ணலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்ஸ் அண்ட் பாய்.